அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது எர்த் எலிமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ். எர்த் எலிமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் எர்த் காம்பினேஷனில் நமக்கு எங்கெங்கெல்லாம் எலிமெண்ட் பாயிண்ட்ஸ் மூலக புள்ளிகள் வருதோ அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடணும். அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக். அதன் மூலமாக நமக்கு எர்த்து அதோட கூட வேறு என்ன எலிமெண்ட் சேருதோ அந்த புள்ளிகள் எல்லாம் முன்னாடி வந்துடும். அப்போ பல்ஸ் பார்க்கும்போது நமக்கு அந்த காம்பினேஷன் கிடச்சிருச்சுன்னா எர்த்து வுட் அப்படின்னா எர்த்து வுட்னா அதில் என்னென்ன காம்பினேஷன்ஸ் பாயிண்ட் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கண் முன்னாடி வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளுணர்வு அதை சொல்லும், இதை தூண்டு அப்படின்ட்டு. அப்போ அதை மட்டும் எடுக்க முடியும். அப்போ சாய்ஸஸ் இருந்தால் தான் நமக்கு சூஸ் பண்ண முடியும். அந்த சாய்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு புள்ளியுமே ஒரு காயின் வேர்டு வச்சுட்டா நமக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த அடிப்படையில் வாங்க கிளாஸுக்கு போகலாம். எர்த் எலிமெண்ட்டுடைய ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு SP1. SP1 எர்த்து வுட். இப்போ என்ன நமக்கு வேணும்னா எர்த்து வுட் அண்டு வுட் எர்த் எல்லா பாயிண்ட்டும் முன்னாடி வந்துடணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு காயின் வேர்ட் டயகுனல். டயகுனல்னால் ஸ்லாண்டிங் லைன், தமிழில் சாய்கோடு. அப்போ சாய்கோடு ஞாபகம் வச்சுட்டோன்னா நமக்கு இந்த 4 புள்ளிகளுமே ஞாபகம் வந்துடும். என்னென்னா ஃபஸ்ட்டு SP1க்கு பக்கத்திலேயே LR3 இருக்குது. பாருங்கள், LR3 இது வுட்டில் எர்த். அப்போ இந்த 2 பாயிண்ட்டுமே சாய்கோடில் டயகனலில் ஜாயின் பண்ணிடுங்க. SP1 LR3. அதுக்கப்புறம் அட்ஜசன்ட் டு தட் அதுக்கு பக்கத்திலேயே ST43 இருக்குது. ST43 இஸ் நத்திங் பட் எர்த் வுட். ஸோ வில் கம்பைன் that along with this ST43. இப்போ 3 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. SP1 எர்த்து வுட்டு, LR3 வுட்டு எர்த்து, ST43 எர்த்து வுட்டு. அதுக்கப்புறம் அந்த டயகுனல் மேக்ஸிமம் ஸ்லாண்டிங்காக நீயோட அப்பர் பகுதிக்கு வருது. அதுதான் GB34. இந்த GB34 ST36க்கு ஜஸ்ட் அட்ஜசன்ட் லிட்டில் அபோவ் அவுட்டர் இருக்க. இது GB34 வுட் எர்த். இப்போது டயகுனல் அப்படின்னு சொன்ன உடனேயே, சாய்கோடுன்னு சொன்ன உடனேயே சாய்கோடு ஸ்டார்டிங் பிளேஸ் SP1, அதுக்கு பக்கத்தில் LR3, அதுக்கு பக்கத்தில் ST43, அப்படியே மேலே இதில் எதுவுமே இல்லை, மேலே முட்டிக்கு பக்கத்தில் ஜஸ்ட் பிலோ தென்னி GB34. இப்போ இந்த 4மே உங்களுக்கு முன்னாடி வந்துடும். அதில் அந்த உள்ளுணர்வு LR3 கொடு, இல்லாட்டினா GB34 கொடு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் தெரியல அப்படின்னா இந்த காயின் வேர்டு யூஸ் பண்ணால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு SP1 LR3 ST43 GB34. நீங்கள் மறுபடியும் சொல்லி பாருங்கள். SP1 LR3 ST43 GB34. கிரேட். இது நம்ம வச்ச பேர் டயகுனல். நான் இங்கே எழுதுகிறேன் டயகுனல், GONAL, டயகுனல். ஃபஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் SP2 இதுக்கு நம்ம வச்ச காயின் வேர்ட் பாபா. பாபா அப்படின்னாலே நமக்கு ஒரு சிம்பிள் ஞாபகம் வரும். இந்த சிம்பிள் ஞாபகம் வந்தால் மட்டும் இல்லை, பாபான்னு ஒரு படம் வந்தது, அதில் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். அந்த ரஜினிகாந்த் நடித்த இன்னொரு படத்தில் வேர்ல்டு ஃபேமஸ், நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த டைலாகை நம்ம அப்படின்னு ஒரு சிம்பிள் மூலமாக வந்துட்டோன்னா 6 பாயிண்ட் வந்துடும். இப்போ எர்த்து ஃபயர் தான் SP2. அப்போ எர்த்து ஃபயர் எர்த் எல்லா பாயிண்ட்டும் இப்போ முன்னாடி வரணுன்னா நமக்கு தேவையான காயின் வேர்ட் பாபா. இந்த பாபாவை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆள்காட்டி விரலை SP2விலையும் சுண்டு விரலில் ST41லையும் வச்சுட்டோன்னா 2 கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும்.
இது ரெண்டுமே ஒரே காம்பினேஷன், எர்த்து ஃபயர். ஸோ நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே அதை சேருங்க பார்க்கலாம். sp2 எர்த்து ஃபயர், ST41 எர்த்து ஃபயர். பாபா சிம்பிளில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், ரிப்பீட் பண்ணுங்கள். sp2 ST41. ஓகே, அந்த பாபா சிம்பிளை அந்த டயலாக் டெலிவரியில் இப்படி பார்த்தோன்னா நம்ம மணிக்கட்டில் ரிஸ்ட் க்ரீஸில் 2 புள்ளி தெரியும். HT7 TC7. இது ஃபயரில் எர்த். ஸோ இப்போ 4 பாயிண்ட் ஆச்சு. கம்பைன் பண்ணுங்கள். sp2 ST41 HT7 TC7. அந்த டயலாக் டெலிவரியில் ரஜினிகாந்த் பயங்கரமாக உச்சபட்சமாக தூக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டு தெரியும், அதுதான் SI8 TE10. SI8 TE10 ஃபயர் எர்த். இப்படி 6 புள்ளிகள் நமக்கு பாபாவில் கிடச்சிரும். அப்போ பாபா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபுட், sp2 ST41 HT7 PC7 SI8 TE10. நான் எழுதுகிறேன், நீங்கள் சொல்லுங்கள். sp2, அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபிங்கர் லிட்டில் ஃபிங்கர் இருக்கிறது ST41, அதுக்கப்புறம் தூக்குறேன், அது HT7 PC7. தென் டைரக்ட் டெலிவரி அப்பர், பிலோ த எல்போ, SI8 TE10. நம்ம வச்ச பேர் பாபா. இப்போ 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். ஒன்று sp1, அது டயக்னல் அப்படிங்கிற பேரில் வருது. 2வது sp2 பாபாங்கிற பேரில் வருது. அப்போ sp1 நினச்சிட்டேன்னா டயக்னல் 4 பாயிண்ட்ஸ் விர்ச்சுவல் மெமரியில் வந்துடணும். விர்ச்சுவல் மெமரியில் வி ஹவ் டு சூஸ் இட். அதுக்கப்புறம் sp2 நம்ம வச்ச காயின் வேர்ட் பாபா 6 பாயிண்ட். sp1 டயக்னல், sp2 பாபா. தேர்ட் sp3. sp3 இஸ் ஓன் பாயிண்ட், சொந்த புள்ளி, ஹொராரி பாயிண்ட். அதனால் நம்ம நம்பர் கொடுக்கலாம். என்ன நம்பர்னா sp3 எர்த், ST36 எர்த். ஸோ லெட் மீ ஆட் ST36. இதுக்கு நம்ம வச்ச பேர் 336. Simple. So I am not spending much of the time over here. Then next sp5. sp5 நம்ம என்ன காயின் வேர்டு வச்சுருக்கோன்னா ஸ்விட்ச். பொதுவாக ஸ்விட்ச் அப்படி போட்டால் அப்படி உள்ளே போகுமா இல்லையா? நீங்கள் ஆன் பண்ணாலும் சரி, ஆஃப் பண்ணாலும் சரி, உள்ளே போவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. sp5 நல்ல ஒரு குழி இருக்கும், நல்ல ஒரு குழி, கமெண்டபிள் டிப்ரெஷன், சிக்னிஃபிகண்ட் டிப்ரெஷன் இருக்கும். அதே மாதிரியே கையில் LU9 பாருங்கள், அதுலேயும் ஒரு கமெண்டபிள் டிப்ரெஷன் இருக்கும். அப்போ ஸ்விட்ச் அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு 2 இடம் ஞாபகம் வரணும். காலில் ஒரு ஸ்விட்ச், கையில் ஒரு ஸ்விட்ச். கையில் குழி நல்ல தெரிகிற இடம் LU9, காலில் sp5. இது ரெண்டும் நம்ம கம்பைன் பண்ணிட்டோன்னா இந்த 4 பாயிண்ட் கிடச்சிரும். அப்போ என்னென்னா ஸ்விட்ச், நான் LU9 இங்கே ஸ்விட்ச் போட்டேன்னா ஒரு ரிசல்ட் வரணும்ல. அது என்னன்னா கை இப்படி வருது. இப்படி வந்தால் எல்போ க்ரீஸோட அவுட்டர் ஒரு புள்ளி வருது, LI11. அப்போ ஸ்விட்ச் போடுங்க, LU9 LI11, LU9 LI11. ஸோ shall I add LU9 LI11. காலில் ஒரு ஸ்விட்ச் நான் சொன்னேன் இல்லையா, sp5 ஸ்விட்ச் போட்டால் காலில் 2வது விரல் இருக்கா இல்லையா, 2வது விரல், செகண்ட் டோ, அதோட அவுட்டர் நெயில் பேஸ் கார்னரில் ஒரு புள்ளி இருக்குது, அது மேலே வர்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ST45. ஸோ sp5 அப்படின்னாலே நமக்கு ஸ்விட்ச் ஞாபகம் வந்துடணும். காலில் ஸ்விட்சு, கையில் ஒரு ஸ்விட்சு. காலில் sp5 தொட்ட உடனே ST45 மேலே வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி LU9 தொட்ட உடனேயே LI11 மேலே வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் இந்த 4 புள்ளி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ sp5 comes under switch.
பொத்தான் அழுக்கும்போது LU9, LA11, SP5, ST45. நெக்ஸ்ட் 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 5வது பாயிண்ட்டு SP9. It's quite interesting. The coin word is பிரபுதேவா. பிரபுதேவா அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து டான்ஸ் தான் ஞாபகம் வரும். அதுக்கு என்ன செய்கிறோன்னா SP9 எல்லாருமே எந்த பொசிஷனில் உட்காந்துருக்கீங்களோ நீங்கள் சேரில் இருந்தாலும் சரி கீழே இருந்தாலும் சரி கால் மேலே இப்படி ஹரிசாண்டலாக போட்டுக்குங்க. ஹரிசாண்டலாக போட்டு உங்கள் வலது கையில் SP9 அடிங்க, இடது கையில் KI3 அடிங்க. ஏன்னா SP9 எர்த்தில் வாட்டர், KI3 வாட்டரில் எர்த். ஸோ ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ் ரெண்டுமே ஒரே பாயிண்ட்டு தான், 2 மூலங்களை கொண்டுட்டுள்ளது. ஒன்று SP9, ஸோ ஐ ஆட் KI3. SP9 KI3. அதுக்கப்புறம் அடித்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா கால் அப்படி நீட்டி பாருங்கள். உங்களுக்கு 2வது விரலும் 3வது விரலுக்கு நடுவில் வெப் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஞாபகம் வரும். இப்போ பிரபுதேவோட 3வது பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடிக்கிறோம், செகண்ட் பாயிண்ட் அடிக்கிறோம் KI3, தேர்ட் பாயிண்ட் கால் இப்படி வச்சு பார்த்தோன்னா ST44 தெரியுது. ST44 முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே திரும்பி எல்போ, எல்போ இல்லை, நீ க்ரீஸுக்கு மிட் நீ க்ரீஸ், நம்ம இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரை இங்கே இன்செர்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கங்க. ஸோ அப்போ ஏறக்குறைய இப்படி ஆடுற மாதிரி இருக்கும். அதனால் ஐ நேம்ட் இட் ஆஸ் பிரபுதேவா. ஸோ ST44க்கு அப்புறம் BL40. BL40 இஸ் லொக்கேட்டட் அட் த மிட் க்ரீஸ் ஆஃப் த நீ. ஓகே, இது நம்ம வச்ச பேர் பிரபுதேவா. PRABHUDEVA பிரபுதேவா. ஸோ இதோடு நம்ம எர்த்து பாயிண்டோட ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸு முடிச்சிட்டோம். லாஸ்ட்டில் SP9 ரஷ்ஷாக போன மாதிரி இருக்கும். ஸோ லெட்டஸ் டேக் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம். எல்லாம் கால் மேலே கால் போட்டுருங்க. வில் ஸ்டார்ட் டான்ஸிங். SP9 KI3 ST44 BL40. Do it once again. SP9 KI3 ST44 BL40. இப்போ உதாரணத்துக்கு திடீர்னு உங்களுக்கு என்ன BL40 என்ன எலமெண்ட் காம்பினேஷன் தெரியலன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள். இட் கம்ஸ் அண்டர் விச் கேட்டகரி, விச் காயின் வேர்ட்? பிரபுதேவா. ஸோ பிரபுதேவா SP9. அப்போ SP9 இஸ் எர்த் வாட்டர், இல்லை KI3 ஞாபகம் வரும். KI3 இஸ் வாட்டர் எர்த். அந்த அடிப்படையில் இன்கேஸ் தெரியலாட்டினாலும் கூட கோரிலேட் பண்ணி அதோட குரூப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு பாயிண்ட்டை வச்சு கோரிலேட் பண்ணி நம்ம எலமெண்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். ஒன்று. 2வது, எர்த்து வாட்டர் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த 4 பாயிண்ட்டும் கண் முன்னாடி வந்துடணும். சிகிச்சைக்கு முன்னாடி உங்கள் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ, இன்ட்யூஷன் வாட் சேஸ் டு பி பிக்ட், எதை சூஸ் பண்ண சொல்லுதோ அதை சூஸ் பண்ணி சிகிச்சை கொடுக்கும் பொழுது இந்த உயிராற்றலும் அந்த உயிராற்றலும் அற்புதமாக எனர்ஜி வேலை செய்கிறத இந்த ரிசல்ட் மூலமாக பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ரிப்பீட். இந்த வகுப்பு எர்த் எலமெண்ட் ஈக்குவலன்ட் பாயிண்ட்ஸ், நிலம் மூலகத்துடைய சரிநிகர் சமானமான புள்ளிகள். SP1, SP2, SP3, SP5, SP9. SP1 அப்படின்னா நமக்கு தேவை சாய்கோடு டயகோனல். SP2 பாபா. SP3 336, SP5 ஸ்விட்ச், SP9 பிரபுதேவா. ஸோ டவுட் இருந்ததுன்னா வீடியோ மறுபடியும் டிவைன் பண்ணி பாருங்கள். பி த பெஸ்ட் இன் த அக்குபங்க்சர். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Umar Farooq. நன்றி, வணக்கம்.